ஆகணும்ல மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டதற்காக இன்றைக்கு மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் அண்ணன் முருகேசன் அவர்களும் அண்ணன் ராம சுப்புராமன் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அலுவலகத்தில் வைத்து எனக்கு அந்த பொறுப்புகளை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தியாக தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் அவருடைய சிலைகளுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எனக்கு இந்த பொறுப்பை வழங்கிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அமைப்பு பொதுச் செயலாளர் தலைவர் KC வேணுகோபால் அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சருமான மரியாதைக்குரிய அன்பு தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அக்கா ஜோதிமணி அவர்களுக்கும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் நம்முடைய அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா ப சிதம்பரம் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் அமைப்பு சீரமைப்பு பணிக்காக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பார்வையாளராக வந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திருமதி புஷ்பா அமர்நாத் அவர்களுக்கும் அதேபோல நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் அண்ணன் ராம சுப்புராமன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புஷ்பராஜ் அவர்களுக்கும் AICC உறுப்பினர் அப்பா துரை திவ்யநாதன் அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் ஜெகநாதன் அவர்களுக்கும் அண்ணன் ACS சந்திரசேகரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைத்து வட்டார நகர தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அமைப்பு பணிகளை மிக தீவிரமாக வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாத குக்கிராமங்களே இல்லை என்கிற நிலைமையும் எல்லா வட்டாரங்களிலும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிற வகையிலேயும் எங்களுடைய பணிகள் இருக்கும். தலைமையிடுகிற கட்டளையை ஏற்று மிக சிறப்பாக எங்களுடைய பணிகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. கடைசி சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சியினருமே இளம் வாக்காளர்களை தொடர்வதற்கான பணியை முன்னெடுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் எங்களுடைய அகில இந்திய தலைவர், இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், தியாகங்களுக்காகவே அந்த குடும்பம் தங்களுடைய இன்னுயிரை ஈந்த தலைவர்கள். அந்த வகையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை தன்னுடைய காலால் 6000 கிலோமீட்டர் நடந்து அனைத்து தரப்பு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் மீது மக்களும் பேரன்பு வைத்திருக்கிறார்கள். இந்திய இளைஞர்கள் தலைவர் ராகுல் காந்தியின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை கடந்த தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்கிற இலக்கை வழங்கி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை கண்டோம். அதே போல காங்கிரஸ் பேரியக்கம் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அலை இளம் வாக்காளர்களை ஈர்க்கிற வகையிலே இருக்கும். மிக சிறப்பாக அமையும். நன்றி. महात्मा गांधी के महात्मा गांधी के महात्मा गांधी के இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தேசத்தந்தை மகாத்மா காந்தி புகழ் தேசத்தந்தை மகாத்மா காந்தி புகழ் அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை தளபதி திருநாவுக்கரசு தளபதி திருநாவுக்கரசு அன்னை சோனியா காந்தி வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ்